லௌதேத்தூர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன இது இரக்கத்தின் காலம், நாடக மேடை மற்றும் செய்திகள். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இது இரக்கத்தின் காலம். எங்கிருந்து வந்ததோ அங்கேயே சென்றது. பல நூல்களையும் கற்ற அறிஞர் ஒருவர் இருந்தார். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வமும் அவரிடம் இருந்தது. ஒருமுறை மடத்தில் வழிபாடு நடந்து கொண்டிருந்த போது மின்சாரம் தடைப்பட்டது. அப்போது அங்கு வந்திருந்த ஒரு சிறுமி ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்து தீக்குச்சியால் அதை ஏற்றினாள். அறிஞருக்கு அந்த குழந்தை வழியாக தனது அறிவு திறமையை காட்ட ஆசை வந்தது. அந்த குழந்தையை அழைத்து, பாப்பா, இங்கு இருட்டாக இருந்தது, நீ மெழுகுவர்த்தியை ஏற்றினாய், உடனே வெளிச்சம் வந்தது, அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். அந்த குழந்தை உடனே தனது வாயினால் ஊதி மெழுகுவர்த்தியை அணைத்தது. பின் அவரிடம் கேட்டது, சிறிது நேரம் முன் வெளிச்சம் இருந்தது, மெழுகுவர்த்தியை அணைத்ததும் அந்த வெளிச்சம் எங்கே போனது என்று. அந்த அறிஞர் திணறிவிட்டார். அப்போதுதான் தனக்கு எல்லாம் தெரியும் என நினைத்தது தவறு என்பதை உணர்ந்தார். அவருக்கு ஞானம் பிறந்தது. டீச்சருக்கு ஒரு பாடம். சித்திரம் எழுதியவர் சசி ராஜேந்திரன். என்னம்மா டீச்சர் அம்மா, எப்படி இருக்கீங்க? என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? தினசரி 7 மணி 8 மணி தானே வீடு திரும்புவீங்க? கமலா, பக்கத்து செவசப்பட்டியில எங்க கலெக்டர் கேம்பு போட்டிருக்கிறாரு. அவரை பாக்குறதுக்காக ஆபீஸ் வேலையா வந்தேன். வேலை முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி உங்க கலெக்டர் தினசரி பக்கத்துல எங்கேயாச்சும் கேம்பு வந்தாதான் நீங்க பொழுதோட வீட்டுக்கு வர முடியும்னு சொல்லுங்க. என்ன பண்றது கமலா, என் பொழப்பு அப்படி. அடங்கலை வச்சுக்கிட்டு பொழுதன்னைக்கும் போராடணுங்கிறது என் தலையெடுத்து. உன்ன மாதிரியா வசதியான டீச்சர் உத்தியோகம், வாரம் 2 நாள் லீவு, காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழு ஆண்டு தேர்வுன்னு வருஷத்துல 2-3 மாசம் சம்பளத்தோட லீவு. எல்லாத்துக்குமே கொடுத்து வச்சிருக்கணும். பெருமூச்சு விடாதீங்க, என் புடவை பத்திக்க போகுது. ஆமாங்க, என்னங்க இது மூட்டை? மூட்டை தானே, கண்ணப்பா கொண்டாந்து வச்சுட்டு போனான். என்னப்பா இதுன்னு ஒரு மாதிரியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்ட, டீச்சர் அம்மா கிட்ட கண்ணப்பா கொண்டாந்து போட்டுட்டு போறேன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு போட்டு போயிட்டான். அவன் இங்கதான் தெரிஞ்சவனாச்சு, அதான் அப்படி சொல்லிட்டு போயிருக்கான். அவன் பையன் சேகர் என் கிளாஸ்ல தானங்க படிக்கிறான். ஆமா, அதுதான் எனக்கு தெரியுமே. அவனுக்கு சுட்டு போட்டாலும் கணக்கு வராது. சரி, வர்ற அரை பரீட்சையில அவன் நிச்சயமா 0 தான் வாங்குவான். சரி, என்ன சரி சரின்னுகிட்டு ஒரு விஷயத்த கோடி காட்டினா புரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்க? எழுந்து வந்து மூட்டையை ஒரு கை புடிங்க, யாரு கண்ணால் பற்ற போகுது. இதோ வந்துட்டேன். புடிங்க மூட்டையா, புடி தூக்கு. என்ன கமலா, ஹை, என்ன இன்னைக்கு விசேஷம்? ஒரே இனிப்பு பலகாரம் எல்லாம் அமக்கலப்படுது. ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டீங்களே. வீடு கட்டுறதுக்கு பஞ்சாயத்துல இருந்து அனுமதி கிடைச்சிருச்சுன்னு ராத்திரி சொன்னேனா இல்லையா? ஆமா சொன்ன இல்ல, மறந்தே போச்சு. ஏங்க, நீங்க ஒரு சின்ன வேலை செய்யணுமே. என்ன செய்யணும் சொல்லு. நீ சொல்லி நான் எதை மறுத்திருக்கேன்? நகர விஸ்தரிப்புக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்காமே. ஆமா, அங்க போய் தடை இல்லேன்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கி ஆடணுமா. அத மாத்திரம் நீங்க வாங்கியாந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடு கட்டி முடிச்சு கிரக பிரவேசம் பண்ணிட்ட மாதிரி தான். வந்து கமலா, நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க என்ன சொல்ல போறீங்கங்கறத நான் சொல்லட்டுமா? அந்த ஆபீஸ்ல எனக்கு யாரையும் தெரியாது கமலம்னு சொல்ல போறீங்க, அப்படித்தானே? அது மாத்திரம் இல்ல, அந்த ஆபீஸ் எங்க இருக்குங்கறதே எனக்கு தெரியாது. வீட்டை கட்டி கொடுத்தா மொட்டை மாடி மேல ஈசி சேர் போட்டு கால் மேல காலை போட்டுட்டு உட்கார்ந்துக்க மட்டும் தெரியும் இல்லையா? கமலா,
உண்மையிலேயே எனக்கு அப்படி ஒரு ஆசை உண்டு, காலையில பேப்பர் படிக்கிறது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலீங்க. என் கஷ்டகாலம் பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் நானே கால்ல சக்கரம் கட்டிக்கிட்டு அலையணும். எல்லாம் என் தலை எழுத்து. ஸ்வீட் சாப்பிட்டு கமலா, உங்களே நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். டியூஷன் பசங்க வந்துட்டாங்க. இல்ல டியூஷன் பசங்க வாழ்க. என்ன சொன்னீங்க? வாழ்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஒண்ணுமில்ல. அதான் கேட்டேன். என்னங்க என் அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா? என்ன கமலா, என்ன விஷயம்? நகர விஸ்தரிப்பு அலுவலகத்துல உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு கேட்டேன்ல. ஆமா கேட்டேன். நான் கூட எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொன்னேன். பழ நழுவி பால்ல விழுந்த கதையா ஆயிடுச்சுங்க. என்ன சொல்ற கமலா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வீடு கட்ட தடை இல்லைன்னு சான்றிதழ் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு யாராச்சும் சொல்லிட்டாங்களா என்ன? நீங்க வேற. அந்த சர்டிபிகேட் கட்டாயம் வாங்கித்தான் ஆகணும். அந்த சர்டிபிகேட்டை நான் சுலபமா வாங்கிட முடியும். எப்படி சொல்லுங்க பாக்கலாம். கமலா, என்ன இந்த மாதிரி எல்லாம் சோதனை பண்ணி வேடிக்கை பார்க்காத. நான் அதுக்கெல்லாம் ஆள் இல்ல. சரி நானே விஷயத்துக்கு வரேன். நம்ம முத்துசாமியை பார்த்தேங்க. அவன் அண்ணன் பையன் பூபதி பக்கத்து ஊர்ல இருந்து வந்து எங்க ஸ்கூல்ல எங்கிட்டே படிச்சிட்டு இருந்தானே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பூபதியா? ஞாபகம் இல்லையே. உங்களுக்கு எதுதான் ஞாபகத்துல இருக்கு? ஒரு வாரம் என்ன பாக்கலன்னா என்னையே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றவராச்சே நீங்க. சரி விஷயத்துக்கு வா. என்கிட்ட படிச்ச அந்த பூபதி தான் அந்த ஆபீஸ்ல முக்கியமான பதவியில இருக்கானா. வெரி குட். இதத்தான் பழ நடுவி பால்ல விழுந்ததுன்னு சொன்னியா? அப்ப பாதி வேலை மிச்சம்னு சொல்லு. அவங்க ஆமா, பூபதி தான் பேசுறேன். ஓ, அந்த ஃபைல் சமாச்சாரமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்க தலைமை அலுவலகம் மதுராந்தகத்துல இருக்கு, அங்க போய் விசாரிங்க. ஆமா, இங்க பாருங்க, நாங்க எங்க எல்லைக்குட்பட்ட வரைக்கும் தான் சர்டிபிகேட் கொடுக்க முடியும். ஆமா போய் பாருங்க. பூபதி உள்ள வரலாமா? அடடே டீச்சர், நீங்களா? வாங்க டீச்சர், வாங்க. என்னது நீங்க இவ்வளவு தூரம்? உட்காருங்க டீச்சர். பரவாயில்லையே, இன்னும் இந்த ஏழை டீச்சரை ஞாபகம் வச்சிருக்கியே. என்னங்க டீச்சர் அப்படி சொல்லிட்டீங்க? உங்களை என்னால மறக்க முடியுமா? கொஞ்சம் இருங்க டீச்சர், காஃபி கொண்டா சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. உன்னால எனக்கு ஒரு சின்ன உபகாரம் ஆகணும். அதை நீ செய்து கொடுத்தாலே அதுவே போதும். என்னங்க டீச்சர், உங்களுக்கு இல்லாததா? என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த பிளான பாருப்பா. நான் ஒரு சின்ன வீடு கட்டலான்னு இருக்கேன். அதுக்கு என்னமோ ஆட்சேபனை இல்லைன்னு ஒரு சர்டிபிகேட் நீ தரணுமாமே, அதான். ஏன் டீச்சர், உங்க மனைக்கு பக்கத்துல இருக்கிறது குளம் தானே? ஆமாப்பா, அது துண்டு போய் பல வருஷம் ஆச்சு. சும்மா வெறுமனே பள்ளமா தான் கிடக்குது. ஏன்பா கேக்குற? இல்ல, புதுசா ஒரு திட்டம் கொண்டாட போறாங்க. இந்த குளத்தை தோண்டி ராட்சச அளவுல ஒரு கிணறு தோண்டி அந்த தண்ணியை மேலேத்தி தண்ணி தொட்டிகள்ல சேமிச்சு அந்த கிராமத்து மக்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ற மாதிரி அந்த திட்டத்தை வகுக்கிறாங்க. அதனாலதான் கேட்டேன். என்னப்பா அது? எவ்வளவு நம்பிக்கையோட வந்தேன், நீ என்னடானா திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியப்பா. நான் இருக்கிறதாங்க டீச்சர் சொன்னேன். அப்படின்னா நான் அந்த இடத்துல வீடு கட்ட முடியாதுன்னு சொல்றேன் இல்லையா? டீச்சர், நான் அப்படி சொல்லல. அதுவும் உங்களுக்கு. அப்பாடா, இப்ப தப்பா எனக்கு நிம்மதியாச்சு. ஆனா என்ன பூபதி, என்ன விஷயம்? இது ஒரு பிரச்சனையான விஷயமா இருக்கிறதுனால எல்லாரையும் கொஞ்சம் சரி கட்ட வேண்டியிருக்கும். அதான் யோசனை பண்றேன். அப்படின்னா கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். வில்லங்க இல்லாத விவகாரமா இருந்தா நானே 10 நிமிஷத்துல உங்களுக்கு அந்த சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்பியிருப்பேன். இந்த விஷயத்துல 4 பேரையும் அனுசரிச்சு போக வேண்டியிருக்குது பாருங்க. அதனாலதான் வேற யாருக்காவதுன்னா 1000 500 கேட்டிருப்பேன். உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் கேட்க எனக்கு மனசு வரல டீச்சர். அதனால ஒரு 300 ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்கிறத நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். பூபதி, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதானே பேசுற? நான் உனக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தவப்பா. உண்மைதான் டீச்சர், அதுக்குண்டானதை நான் தான் அப்பப்ப உப்பு புளி மிளகான்னு கணக்கு தீர்த்துட்டேனே. 300 ரூபாய் தர முடியுமான்னு பாருங்க, இல்லன்னா தலைமையகத்துல போய் பேசிக்கங்க. போறேன்ப்பா பூபதி, போறேன். உங்க ஹெட் ஆபீஸுக்கு போறேன். உன்னை பத்தி புகார் பண்றேன். உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தவகிட்டயே லஞ்சம் கேக்குறியா நீ? உனக்கு சரியான பாடம் திரும்பவும் கத்து தரேன். வரேன். பாவி, படுபாவி,
அவன் தலையில இடி விடாது. கொஞ்சம் இரு. இப்ப நீ யார திட்டுற? டியூஷன் பசங்க நீ என்னத்தான் திட்டுறன்னு நினைச்சுக்க போறாங்க. நீங்க வேற நேரங்காலம் தெரியாம கூத்தடிச்சுக்கிட்டு. அந்த பையன் பூபதி என்னடான்னா 300 ரூபாய் கேக்குறான். அவனை பத்தி புகார் பண்றதுக்கு அவனுக்கு மேலதிகாரிய பாக்குறதுக்கு அவங்கிட்ட போனா, நானா இருந்தா 3000 கேட்டிருப்பேன். பூபதி 300 தானே கேக்குறான், கொடுத்து அழுன்றான். கடைசியில கதை இந்த அளவுக்கு சிக்கல் ஆயிடுச்சா? கமலம், நீ நினைக்கிற மாதிரி இல்ல இந்த காலம். கலிகாலம். பிறந்த குழந்தை கூட கொண்டாங்குது. எல்லாருமே சுலபமா பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறாங்க. சுடுகாட்டுக்கு போனா கூட கையில சில்லறையோட தான் போக வேண்டியிருக்கு. அதனால அந்த பைய கையில 300 ரூபாய கொடுத்து அழ சொல்றீங்களா? அழுதுகிட்டு கூட கொடுக்கலாம், காரியம் ஆகணும்ல. இருக்கட்டும், அவன் ஏதாவது ஒரு வழியில எங்கிட்ட மாட்டாமலா போயிடுவான். தற்சமயம் அவன் ஜெயிச்சதாவே இருக்கட்டும். அவன் அப்புறமா நான் பாத்துக்கிறேன், கொடுத்து தொலைக்கிறேன். எத்தனை மாசம் இந்த பசங்களை கட்டிக்கிட்டு அழுது டியூஷன் சொல்லி கொடுத்து சம்பாதிச்சேன் தெரியுமா இந்த 300 ரூபாய. அவன் நாசமாத்தான் போவான். ஆமா, நாசமா போயிடுவான். உள்ள வரலாமாப்பா? அடடே டீச்சர், நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க. அப்புறம் என்ன விஷயம்? புதுசா வேற என்ன விஷயம்? நீ கேட்டையே, அந்த 300 ரூபாய கொண்டாந்துருக்கேன், வாங்கிக்கப்பா. இருங்க என்ன நீங்க ஏன் பழப்பல மண்ணை அள்ளி போட்டுறீங்க போல இருக்க. வாங்க, பக்கத்திலேயே நம்ம ஆபீஸ் கேண்டீன் இருக்கு, அங்க போய் பேசிக்கலாம். காஃபி சாப்பிடுங்க டீச்சர். இல்லப்பா, நன்றி. பணத்தை வாங்கிக்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு வழி செய்ப்பா, அது போதும். ஏற்கனவே உன் ஆபீஸுக்கு நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். டீச்சர், அந்த அப்ளிகேஷன் இதானா பாருங்க. இதான் தயாரா எடுத்து வச்சிருக்க போல இருக்க. அப்ளிகேஷன் மாத்திரம் எடுத்து வச்சிடல டீச்சர், நீங்க கேட்ட சர்டிபிகேட்டும் ரெடியா இருக்கு. என்னப்பா இது? நான் பணத்தோட கட்டாயம் வருவேன்னு உனக்கு முன்கூட்டியே தெரியுமா? என்ன எல்லாத்தையும் தயாரா வச்சிருக்கிய? அந்த பணத்தையும் நீங்களே வச்சுங்க டீச்சர். நீ என்னப்பா சொல்ற? டீச்சர், இது நான் செய்ய வேண்டிய வேலை. இதுக்கு நான் லஞ்சமா பணம் கேட்டதுமே உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்தது, எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டீங்க. ஆனா அதே அந்த லஞ்சத்தை வேற ரூபத்துல வாங்குறப்ப நீங்க ஏன் அதுக்காக வேதனைப்பட மாட்டேங்கிறீங்க? நீ என்ன சொல்ற? அவங்களா பார்த்து குடுக்கற அரிசி பருப்பு நான் வாங்குறது தப்புன்னு சொல்றியாப்பா? வாங்குறதும் வாங்காததும் உங்க விருப்பத்தை பொறுத்தது. ஆனா அதனால ஏற்படுற பின் விளைவுகளை நீங்க புரிஞ்சிக்க வாய்ப்பு இல்ல. எதையாவது கொடுத்து நாம பாஸ் பண்ணிட முடியுங்கிற எண்ணம் ஒரு சின்ன புள்ள மனசுல ஊறிச்சுன்னா அவன் படிப்படியா தன்னுடைய வளர் பருவம் முழுக்கவும் சம்திங் கொடுத்து காரியத்தை சாதிச்சுக்கலாங்கிற அசட்டு தைரியத்துக்கு ஆளாயிடுறான். சர்வசாதாரணமா இவனே லஞ்சத்தை ஊக்குவிக்கிறான். அதன் விளைவு பிற்காலத்துல இவனே கை நீட்டி லஞ்சம் வாங்கவும் ஆரம்பிச்சிடறான். ஆரம்பம் பாடசாலை தாங்கிற புரிஞ்சிட்டீங்களா டீச்சர்? புரியுதுப்பா, நல்லாவே புரியுது. லஞ்ச லாவணிங்களுக்கு நான் எதிரிங்க டீச்சர். நான் நடிச்சதோடு இல்லாம என் நண்பரான திரு பாஸ்கருக்கும் போன் பண்ணி நடிக்க சொல்லி கேட்டுக்கிட்டேன். நீங்க உங்க போக்க மாத்திக்கணுங்கிறதுக்காக. என்னால உங்களுக்கு மனவேதனை ஏற்பட்டிருக்கலாம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுங்க டீச்சர். பூபதி, சாதாரணமா டீச்சர் தான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருவாங்க. இன்னைக்கு எங்கிட்ட பாடம் படிச்ச உங்ககிட்ட இந்த டீச்சர் பாடம் கத்துட்டு போறேன்ப்பா. நான் மாறிட்டேன்யா. ரொம்ப நன்றி. நான் வரையா. டீச்சருக்கு ஒரு பாடம் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் சசி ராஜேந்திரன். இதில் நடித்தவர்கள் KN ரவிக்குமார், ராணி சோமநாதன், KB குமார், K ஸ்ரீதர். தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. செய்திகள். பழங்காலத்திலிருந்து வழங்கி வந்துள்ள ஒரு மரபின்படி புனித பிரான்சிஸ் இதே இடத்தில் நின்று கூடியிருந்த மக்களிடமும் ஆயர்களிடமும் உங்கள் அனைவரையும் நான் விண்ணகத்திற்கு அனுப்ப விளைகிறேன் என்று கூறியதை என்று நினைவு கூற விளைகிறேன் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அசிசி நகர் பயணத்தில் கூறினார். ஜூலை 4 வியாழன் மாலை அசிசி நகரில் உள்ள விண்ணக தூதர்களின் புனித மரியா பசிலிக்காவின் நடுவே புனித பிரான்சிஸ் உருவாக்கியதாக சொல்லப்படும் போர்சியுங்குலா சிற்றாலயத்திற்கு சென்று ஜெபித்த பின் கூடியிருந்த மக்களிடம் திருத்தந்தை ஆற்றிய தியான உரையில் இவ்வாறு கூறினார். விண்ணகம் என்பது இறைவனின் அன்பை எப்போதும் தியானித்தபடியே வாழும் உன்னத வாழ்க்கை என்பதை புனித பிரான்சிஸ் உணர்ந்தார் என்று கூறிய திருத்தந்தை விண்ணகத்திற்கு அனைத்து மக்களை அனுப்புவதை தன் வாழ்வின் குறிக்கோளாகவும் கொண்டிருந்தார் புனித பிரான்சிஸ் என்பதையும் எடுத்துரைத்தார்.
மன்னிப்பு வழங்குவதும் பெறுவதும் விண்ணகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் உறுதியான வழி என்பதை நாம் அறிந்தாலும் மன்னிப்பை வாழ்வில் செயல்படுத்துவது மிக கடினமான சவாலாக உள்ளது என்றும் திருத்தந்தை தன் உரையில் விளக்கினார். ஜூலை 4 இவ்வியாழன் பிற்பகல் 3 மணி அளவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானிலிருந்து ஹெலிகாப்டர் உதவியுடன் அசிசி நகருக்கு சென்று அங்குள்ள போர்சியங்குலா சிற்றாலயத்தில் ஜெபித்தார். அசிசி நகர் புனித பிரான்சிஸ் உருவாக்கிய போர்சியங்குலா சிற்றாலயத்தில் 1216 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அப்புனிதர் பரவச நிலை அடைந்தபோது சிற்றாலயத்திற்கு வருபவர்கள் அனைவரும் தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறும் பரிபூர்ண பலனை அடைய வேண்டும் என இறைவனிடம் மன்றாடி அந்த வரத்தை பெற்றதாக ஒரு மரபு உண்டு. இந்நிகழ்வின் 8ஆம் நூற்றாண்டு நிறைவை சிறப்பிக்க அங்கு சென்ற திருத்தந்தை சிற்றாலயத்தில் ஜெபித்தபின் விண்ணக தூதர்களின் புனித மரியா பசிலிக்காவில் கூடியிருந்த மக்களுக்கு தியான உரை வழங்கினார். பின்னர் பசிலிக்காவிற்கு அருகே உள்ள பிரான்சிஸ்கன் துறவுமிடத்தில் வாழும் நோயுற்ற துறவியரையும் சந்தித்தார் திருத்தந்தை. திருப்பயணிகள் மத்தியில் தன்னையும் ஒரு திருப்பயணியாக மாற்றி அசிசி நகருக்கு வருகை தந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு உம்பிரியா ஆயர் குழுமம் நன்றி கூறி ஒரு செய்தியை அனுப்பியுள்ளது. கடந்த 800 ஆண்டுகளாக இறைவனின் மன்னிப்பை பறைசாற்றி வரும் போர்சியங்குலா சிற்றாலயத்தை இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டில் மக்கள் மனதில் மீண்டும் பதித்த திருத்தந்தைக்கு ஆயர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விண்ணக தூதர்களின் புனித மரியா பசிலிக்காவுக்கு வருகை தந்தபோது அங்கு அசிசி நகர் காரித்தாஸ் அமைப்பினரால் பராமரிக்கப்படும் புலம்பெயர்ந்தோரும் வந்திருந்தது உம்பிரியா பகுதியின் குடும்ப உணர்வை காட்டும் ஒரு அடையாளமாக அமைந்தது என்று ஆயர்களின் செய்தி கூறியுள்ளது. போலந்து நாட்டின் கிராக்கோ நகரில் இடம்பெற்ற 31வது உலக இளையோர் நாள் நிகழ்வுகளையொட்டி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கு மேற்கொண்ட 5 நாள் திருத்தூது பயணத்திற்கு நன்றி கூறி போலந்து ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் ஸ்டானிஸ்லாவ் காதேக்கி அவர்கள் மடல் ஒன்றை அனுப்பியுள்ளார். போலந்து நாடு திருமுழுக்கு பெற்றதன் 1050ஆம் ஆண்டையும் இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டையும் கொண்டாடி வரும் வேளையில் திருத்தந்தை தங்கள் நாட்டிற்கு வருகை தந்தது அன்பு, ஒற்றுமை, அர்ப்பணிப்பு என்ற அனைத்து பண்புகளுக்கும் ஓர் அடையாளமாக இருந்ததென்று பேராயர் கதைக்கு அவர்கள் இம்மடலில் குறிப்பிட்டுள்ளார். இப்பயணத்தின் போது திருத்தந்தை காட்டிய பரிவு, பணிவு, எளிமை ஆகிய பண்புகளுக்கு நன்றி கூறிய பேராயர் கதைக்கு அவர்கள் இந்த பண்புகள் திருத்தந்தையின் பணிக்காலம் முழுவதும் வெளியாகி வரும் அர்ப்பண உணர்வின் வெளிப்பாடுகள் என்று கூறியுள்ளார். பிரேசில் நாட்டின் ரியோ தி ஜெனீரோவில் துவங்கவிருக்கும் ஒலிம்பிக் விளையாட்டுகளை ஒட்டி அந்நாட்டின் கத்தோலிக்க துறவியர் இணைந்து மனித வர்த்தகத்திற்கு எதிரான ஒரு முயற்சியை துவங்கியுள்ளனர். வாழ்வுக்காக குரல் கொடுத்தல் மற்றும் வாழ்வுக்காக விளையாடுதல் என்ற இரு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இணைந்து இந்த விளையாட்டு காலத்தில் இளம் சிறுவர் சிறுமியர் பாலியல் வழியில் தவறாக பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து போராட்ட முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ரியோ நகரில் உலக கால்பந்தாட்டம் நடைபெற்ற வேளையில் இக்குழுவினர் சிறுவர் சிறுமியரை காக்க மேற்கொண்ட போராட்டம் ஓரளவு வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஒலிம்பிக் விளையாட்டு காலத்திலும் இந்த முயற்சியை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்தியாவின் பீகார் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் மழையாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட பல்லாயிரம் மக்கள் மத்தியில் இந்திய காரித்தாஸ் அமைப்பு துயர்துடைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளது என்று ஆசிய செய்தி கூறியுள்ளது. இப்பகுதிகளைச் சூழ்ந்துள்ள வெள்ளத்தில் இதுவரை 150 பேர் இறந்துள்ளனர் என்றும் மேலும் 20 லட்சம் மக்கள் தங்கள் குடியிருப்பு பகுதிகளை விட்டு அகற்றப்பட்டுள்ளனர் என்றும் செய்திகள் கூறுகின்றன. பாகிஸ்தான் நாட்டின் லாகூர் நகரில் அமைந்துள்ள ஒரு இஸ்லாமிய பேக்கரி கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக கிறிஸ்துவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை விற்பனை செய்து வருகின்றது. லாகூரில் ஆங்கிலிக்கன் பேராலயம் எழுப்பப்பட்டதற்கு 2 ஆண்டுகள் சென்று பேராலயத்திற்கு அருகில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேக்கரி பிரித்தானிய வீரர்களுக்கு தேவையான கேக், பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்களை உருவாக்குவதில் புகழ் பெற்று விளங்கியதால் இது கிறிஸ்துவ உறவுக்கு ஒரு அடையாளமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது என்று லாகூர் ஆங்கிலிக்கன் பேராலய அதிபர் ஷாஹித் மெராஜ் அவர்கள் ஆசிய செய்தியிடம் கூறினார். வாழ்வில் கொடிய அனுபவங்களை அடைந்துள்ள நீங்கள் உலகின் பல்லாயிரம் மக்களுக்கு நம்பிக்கையாகவும் விளங்குகின்றீர்கள் என்று ஐநா பொதுச் செயலர் பான் கி மூன் ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் சிலரிடம் கூறினார். புலம்பெயர்ந்த நாடுகளின் வீரர்களை இப்போதனன்று சந்தித்த பான் கி மூன் அவர்கள் உலகெங்கும் துன்புறும் 6,50,00,000 லட்சம் புலம்பெயர்ந்த மக்களின் நம்பிக்கை அடையாளமாக அவ்வீரர்கள் விளங்குகின்றனர் என்று கூறினார். இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி. வணக்கம். வணக்கம்.